Hello everyone, welcome to my class. இந்த இன்ஃபர்மேஷனோட நம்ம இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போகலாம். Dr. Shobana's PDF materials for PGTRB units 1, 4, 5, 7, 8 and 9 are now available. So இந்த notes, இந்த unitsக்கான PDF materials என்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த எல்லா யூனிட்ஸில் இருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸ்க்குமான டீட்டெயில்டு சம்மரிஸும் எம்சிக்யூஸும் இந்த மெட்டீரியலில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் போம்ஸ், அடுத்ததா பிளேஸ், இந்த மாதிரி முக்கியமான டாபிக்ஸ்க்கு எல்லாமே டீட்டெயில்டாக படிக்க வேண்டிய டாபிக்ஸ்க்கு எல்லாமே கோட்ஸ் வித் எக்ஸ்பிளனேஷன்ஸும் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சும் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இந்த மெட்டீரியல்ஸை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா யூ ஹாவ் டு டெக்ஸ்ட் எய்தர் இன் வாட்ஸ்அப் ஆர் டெலகிராம் to 7200893046. ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி இதை வாங்குறதுக்குரிய வழிமுறைகளை தெரிஞ்சுக்கலாம். இந்த டீட்டெயில்ஸை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக கொடுத்துருக்கேன். ஓகே, வித் திஸ் we shall get into today's class. இன்னைக்கு கிளாஸில் நாம் பார்க்க போகிற டாபிக் த லைன் அண்ட் த ஜுவல் ரிட்டன் பை ஓலே சோயிங்கா. இது டிஆர்பி யூனிட் 7 பார்ட் பி காமன்வெல்த் லிட்ரேச்சரில் உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் ஆகிருக்க ஒரு டாபிக். இது ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு பிளே தான் த லைன் அண்ட் த ஜுவல். ஸோ அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆத்தர் இன்ட்ரடக்ஷன். Ole Soyinka was born on 13th July 1934 in Nigeria. ஓகே, ஸோ அந்த நைஜீரியாவில் பிறந்தவர். ஹீ இஸ் அ ரினவுண்ட் பிளே ரைட், போயட், எஸ்ஐயிஸ்ட் அண்ட் ஒன் ஆஃப் ஆஃப்ரிக்காஸ் கிரேட்டஸ்ட் லிட்டரரி ஃபிகர்ஸ். ஸோ இவருக்கு பல்முகங்கள் உண்டு. பிளே ரைட்டா, போயட்டா, எஸ்ஐயிஸ்டா அவர் இருந்திருக்கிறாரு. சோயிங்கா இஸ் வைட்லி கன்சிடர்ட் ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ட்ராமாட்டிஸ்ட். இன்னைக்கு அவர் ஒரு பெரிய ட்ராமாட்டிஸ்டாக நம்ம பார்க்குறோம். இன் 1986 he became the first African to win the Nobel Prize in Literature. ஸோ லிட்ரேச்சருக்கான நொபெல் பிரைஸ் வாங்கின மிகச்சிலரில் இவரும் ஒருத்தர். He was awarded for his deep cultural insight and poetic style that explores human existence. ஸோ இவரோட ஒர்க்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த கலாச்சாரத்தை பற்றிய நிறைய விஷயங்களை வந்து அதிகமாக போர்ட்ரே பண்ணியிருப்பாரு. அவரோட poetic ஸ்டைலும் ரொம்ப நோட்டபுளாக இருக்குது. His literary output includes over 25 plays, 10 short story collections, 7 poetry volumes, 3 novels, 5 memoirs. ஸோ இதெல்லாம் இவரோட லிட்ரரி அவுட்புட்டாக பார்க்குறோம். பிளேஸ் 25 பிளேஸ் எழுதியிருக்காரு, ஷார்ட் ஸ்டோரிஸ் கலெக்ஷன்ஸ் 10 ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன்ஸ், போயட்ரி வால்யூம் 7 இருக்குது, 3 நாவல்ஸ் எழுதியிருக்காரு, 5 மெமோர்ஸ் எழுதியிருக்காரு, நியூமரஸ் எஸ்ஸேஸ் அண்ட் டிரான்ஸ்லேஷன்ஸ், அதெல்லாம் எண்ணில் அடங்காது, அவங்க மென்ஷனே பண்ணல, அந்த அளவுக்கு நிறைய எஸ்ஸேஸ் எல்லாம் எழுதியிருக்காரு. His works often focuses on Nigerian life, culture, பாலிட்டிக்ஸ் அண்ட் யூஸ் ஆஃப் சட்டையர். ஸோ அவரோட ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த நைஜீரியனோட லைஃப், அவங்களோட கல்ச்சர், பாலிட்டிக்ஸ் இதை தான் அதிகமாக பேசியிருக்கிறார். இவரோட ஃபேமஸ் ஒர்க்ஸ் ஒரு அப்ராக்சிமேட் லிஸ்ட் நம்ம பார்த்தோம். எதெல்லாம் அவரோட இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். The Swamp Dwellers, this was published in 1958. The Lion and the Jewel, 1959. The Interpreters, 1965. Season of Anomy, இது இவரோட இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸாக நம்ம பார்க்குறோம். In July 2024, Nigeria's National Arts Theatre was renamed in his honor to celebrate his 90th birthday. ஸோ 1994ல் இவரோட ஞாபகார்த்தமாக அவங்க அந்த நேஷ்னல் ஆர்ட்ஸ் தியேட்டர் இவர் பேருக்கு மாற்றுறாங்க, இவரை ஆனர் பண்ணுறதுக்காக. இப்போ நம்ம பிளேக்குள்ளே போகலாம். இது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளே தான். அவங்க நாட்டு கலாச்சாரத்தை மையப்படுத்தி தான் இருக்கும். நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், பட் இதுதான் அவங்களோட கல்ச்சர், அதை புரிஞ்சுட்டு நம்ம படிக்கணும். லைன் அண்ட் த ஜுவல் இஸ் அ செலிப்ரேட்டட் பிளே பை, இந்த பிளேயை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷனோட நம்ம கேரக்டர்ஸ் தெரிஞ்சுட்டு சம்மரிக்குள்ளே போகலாம். It is written by the Nigerian writers Ole Soyinkaன்றதை பார்த்தோம். It was first performed in 1959. ஸோ ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் போகிறதுனால இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். 1959ல் it was first performed. அதுக்கப்புறம் 1966ல் தான் லண்டனில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணப்படுது. ஓகே, வந்து நைஜீரியாலே இபாடன்ற இடத்துல, அதுக்கப்புறம் 1966ல் ராயல் கோர்ட் லண்டனில் பெர்ஃபார்ம் பண்ணப்படுது. த பிளே சென்டர்ஸ் அரவுண்ட் எ humorous yet symbolic conflict between Baroka, the traditional village chief referred to as the lion, and Lakunle, a western educated teacher who represents modernity. இந்த கதையில பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்கும், சிம்பாலிக் கான்ஃப்ளிக்ட், மாடர்னிட்டி
புதுமைக்கும் ட்ரெடிஷனுக்கும் இடையில. அதாவது ட்ரெடிஷன்னா உங்களுக்கு தெரியும், பாரம்பரியமா பழங்காலத்து அந்த விஷயங்களை அப்படியே பின்பற்றி வர்ற ஒருத்தவங்கள, பாரம்பரியத்தோட இருக்கிற ஒருத்தருக்கும் புதுமையோட வாழணும்னு விரும்புகிற 2 பேருக்கும் இடையில உள்ள கான்ஃப்ளிக்டாகவும் இந்த கதையை பார்க்கலாம். த்ரூ ஹிஸ் ரைவல்ரி சோயிங்கா த்ரூ திஸ் ரைவல்ரி எக்ஸ்கியூஸ் மீ சார், இந்த கதையில வரக்கூடிய சாரி சாரி ஃபார் தி இன்டரப்ஷன். ஸோ இந்த ரைவல்ரி மூலமா, இந்த பிரச்சனை மூலமா, இந்த 2 கேரக்டர்ஸ்க்கும் உள்ள நடுவில் நடக்கிற பிரச்சனை மூலமா சோயிங்கா எக்ஸ்ப்ளோர்ஸ் தீம்ஸ் ஆஃப் கல்ச்சுரல் கான்ஃப்ளிக்ட், ட்ரெடிஷன் வர்சஸ் மாடர்னிட்டி. ஸோ சோயிங்கா வந்து நிறைய தீம்ஸை வந்து டிஸ்கஸ் பண்றாரு இந்த 2 கேரக்டர்ஸ் மூலமா. கல்ச்சுரல் கான்ஃப்ளிக்ட் பத்தி பேசுறாரு, ட்ரெடிஷன் வர்சஸ் மாடர்னிட்டி, பாரம்பரியமும் புதுமை, இது 2க்கும் இடையில இருக்க பிரச்சனைகளை பத்தி பேசுறாரு. இம்போசிஷன் ஆஃப் வெஸ்டர்ன் ஐடியல்ஸ், அதாவது மேற்கத்திய அந்த பழக்க வழக்கங்கள் இருக்குல்ல, அதை வந்து இம்போஸ் பண்ணப்போ ஏற்பட்ட விளைவுகள், இதை பத்தி எல்லாம் பேசுறாரு. Lakunle's blind push for modernization is portrayed as a shallow and self-serving, highlighting the shortcomings of the westernized elite in post-colonial Africa. இதுல லக்குன்லேன்ற கேரக்டர் வந்து மாடர்னைஸ்டா காமிக்கிறாங்க. அவன் மாடர்ன் தாட்ஸோட வரான். லக்குன்லே வந்து மாடர்ன் தாட்ஸோட யூரோப்பியன்ஸ் மாதிரி வாழணும், அந்த வெஸ்டர்ன் ஸ்டைல் எல்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். அப்போ அதோட ஷார்ட் கமிங்ஸை நிறைய காமிச்சிருக்காரு. ஷார்ட் கமிங்ஸ்னா இப்படி திடீர்னு ஒருத்தர் வந்து வெஸ்டர்னைஸ், நம்ம கல்ச்சர்லேயே பிறந்து வளர்ந்தவங்க ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, திடீர்னு வந்து அப்படி ஸ்டைலிஷாக வாழணுன்றப்போ அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் அவரை மார்க் பண்ணுவாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு நிலைக்கு தான் அந்த லக்குன்லே தள்ளப்படுறான். ஸோ அதை வந்து நல்லா போர்ட்ரே பண்ணியிருப்பாரு. ரொம்ப ஷாலோவாக இருக்கும். அவன் வந்து அப்படி மாறுறது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். எக்ஸ்கியூஸ் மீ. First published in 1962 by Oxford University Press, the play critiques the loss of authentic African values while urging the youth to respect and embrace their cultural heritage. So publish ஆனது பெர்ஃபார்ம் பண்ணப்பட்டது, ட்ராமாவா எனாக்ட் பண்ண டேட்ஸ் நம்ம இயர் எல்லாம் பார்த்தோம். பப்ளிஷ் ஆனது வந்து 1962ல. ஓகே, ஸோ இங்கே 2 டேட் பார்த்துருப்போம், 1959, 1966. இது வந்து பெர்ஃபார்மன்ஸ் டேட், இது வந்து பப்ளிகேஷன் டேட். ஓகே, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி பிரஸ் தான் இதை பப்ளிஷ் பண்ணுது, ரைட். த பிளே கிரிட்டிக்ஸ் த லாஸ் ஆஃப் ஆத்தென்டிக் ஆஃப்ரிக்கன் வேல்யூஸ் வைல் அர்ஜிங் த யூத் டு ரெஸ்பெக்ட் அண்ட் எம்ப்ரேஸ் த கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ். ஸோ இந்த கதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த லாஸ் ஆயிட்டு இருக்கு, ஆஃப்ரிக்கன் வேல்யூஸ் எல்லாம் குறைஞ்சு வந்துட்டே இருக்கு அவங்க மக்களுக்கு இடையில. அவங்க மக்கள் வந்து அவங்க கலாச்சாரத்திலேருந்து விடுபட்டு வெளியே போகிறாங்கன்றத வந்து அது வந்து காமிக்குது. அதே சமயம் அது என்ன சொல்லுது இந்த கதைனா, நீங்கள் எம்ப்ரேஸ் பண்ணணும், உங்கள் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ், உங்கள் கலாச்சாரத்தை விட்டு கொடுக்காதீங்கன்னு ஒரு அட்வைஸ் பண்ணுற மாதிரியும் இருக்குது. Critics including Nijam Banke have praised it as a powerful literary work that blends socio-cultural commentary with artistic excellence. So நிறைய கிரிட்டிக்ஸ் இந்த மாதிரி இவர் மாதிரி நிறைய கிரிட்டிக்ஸ் இந்த ஒர்க்கை வந்து பாராட்டியிருக்காங்க. Now let us get into the important characters of the play. பரோக்கா, அவர் தான் அந்த லயன். ஏன் லயன் அப்படின்னா, அவர் ஒரு பெரிய அந்த ஊரோட பெரிய பணக்காரன்றதை விட அவர் பிரின்ஸ் மாதிரி, அவரை சீஃப் அப்படின்னு சொல்றாங்க, பேல் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஜமீன்தார் மாதிரி அந்த ஊர்லயே ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு, அவரை சீஃப் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பரோக்கா இஸ் த கிராஃப்டி அண்ட் பவர்ஃபுல் வில்லேஜ் சீஃப் நோன் அஸ் த லயன். அவரை தான் லயனா நம்ம இங்க பாக்குறோம். லயன் அண்ட் த ஜுவல் தானே. ஜுவல் வந்து சித்தி. ஓகே, ஹி இஸ் ஓல்டு பட் ஸ்டில் ஸ்ட்ராங் அண்ட் வாண்ட்ஸ் டு மேரி சித்தி. சித்தி வந்து ஹீரோயின் மாதிரி வராங்க, அவ தான் ஜுவல்லா நம்ம பாக்குறோம். இவர் ரொம்ப ஓல்டு, பரோக்கா வந்து வயசானவர், ஆனா அவர் பேல் அந்த ஊரோட சீஃப். ஓகே, அவர் லயனா பாக்குறோம். வயசானாலும் அவர் எப்படி இருக்கிறாரு, ரொம்ப கிராஃப்டியா கன்னிங்கா இருக்கிறாரு. அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான் பரோக்கா. வயசானாலும் ஹி வாண்ட்ஸ் டு மேரி சித்தி. இவங்கெல்லாம் எத்தனை ஒய்ஃப்னாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம், அவருக்கு ஆல்ரெடி நிறைய ஒய்ஃப்ஸ் இருக்காங்க. ஸ்டில் ஹி வாண்ட்ஸ் டு மேரேஜ் த பியூட்டி ஆஃப் த வில்லேஜ் சித்தி. சித்தி அப்படிங்கிற யாருன்னா, த பியூட்டிஃபுல் யங் வில்லேஜ் கேர்ள் கால்டு த ஜுவல். She is proud of her looks and enjoys attention. இவளுக்கு வந்து அவளைதான் ஜுவல்னு கூப்பிடுறாங்க, தங்கம், அவ அழகு, அந்த நகையோட ஒப்பிடுறாங்க, அந்த அளவுக்கு அழகா இருப்பா அப்படின்னு சித்திய சொல்றாங்க. She is proud of her looks. அவளுக்கு வந்து ரொம்ப பெருமை, தான் அழகா இருக்கிறோம், நிறைய பேர் தன்னை சுத்தி வராங்கன்றதுல அவளுக்கு ரொம்ப பெருமை. ஓகே, அட்டென்ஷன் சீக்கிங்கா தன்னை வந்து எல்லாரும் தன்னை கவனிக்கிறாங்கிறது அவங்களுக்கு ரொம்ப என்ஜாய் பண்றாங்க.
Lakunle. So the young modern school teacher who wants to marry Siddhi without paying bride price. He represents new ideas. சரி, இந்த ஊர்ல என்ன பழக்கம் அப்படின்னு சொன்னா, கல்யாணம் அப்படின்னு ஒண்ணு நடந்தா அந்த நைஜீரியன் வில்லேஜ்ல என்ன மாதிரி ஒரு பிராக்டிஸ் இருக்கு. பொதுவா அந்த அந்த கம்யூனிட்டி பீப்புளே கல்யாணம் நடந்தா பிரைட் பிரைஸ் கொடுத்து தான் கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு போவாங்க. அதாவது பொண்ணுக்கு நகை போடணும். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து பொண்ணுக்கு நகை போடணும். அந்த நகை எவ்வளோ அதிகமா போடுறாங்களோ, நகையோ இல்ல ஏதாவது வேல்யூபிளா கொடுக்கணும். அந்த வேல்யூபிள வச்சு அவங்க வந்து ரொம்ப பெரிய ஆளா பார்க்கப்படுறாங்க. சரி. ஸோ அந்த பொண்ணுக்கும் மரியாதை கூடும். அதிகமா அவங்க நகை போட்டாங்கன்னா பொண்ணோட மரியாதை கூடுது. எப்படி நம்ம ஊர்ல எல்லாம் பையன் வந்து பெரிய டாக்டரை பெரிய ப்ரொஃபஷன்ல இருக்கிறாருன்னா பொண்ணுக்கு என்ன பண்ணுவாங்க, நிறைய நகை டிமாண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க முந்தையெல்லாம். இப்போ ஓப்பனா டிமாண்ட் பண்றதுல அதிகம் பண்ண மாட்றாங்க பயந்துட்டு. பட் அது ஒரு யூஸ்வலா ஒரு ஹேபிட்டா தான் நம்ம ஊர்ல எல்லாம் இருந்தது. ஓகே. ஸோ அது மாதிரி அங்க பாத்தீங்கன்னா பொண்ணுக்கு தான் என்ன பண்ணுவாங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க தான் பொண்ணுக்கு வேல்யூபிள்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதுதான் பிரைட் பிரைஸ் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து ஊர்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் என்ன பண்றாங்க, இப்போ அதாவது ஒரு பெருமை, பொண்ணுக்கும் பெருமை, ஆணுக்கும் அது பெருமை. பிரைட் பிரைஸ் போட்டு அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது. இந்த லக்குன்லே ஸ்கூல் டீச்சர் இவன் வந்து மாடர்ன் வியூஸ் டெவலப் பண்ணிட்டு இருக்கிறான். மாடர்னா இருக்கணும், நம்ம இந்த மாதிரி கஷ்டமெல்லாம் பிலீவ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள்லாம் மூட நம்பிக்கைகள். பிரைட் பிரைஸ் ஆகுது ஒன்னாவது அதெல்லாம் கொடுக்க மாட்டேன். ஆனா சித்தி நான் உன்னை லவ் பண்றேன், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ற ஒரு ஆள் தான் லக்குன்லே. ஓகே. அவனுக்கு இந்த மாதிரி ஐடியாஸ் மேல நம்பிக்கை இல்லை. அவங்க ஊரு பழக்க வழக்கங்கள் மேல அவன் நம்பிக்கை இல்லாம இருக்கான். அவன் தான் ஹீ ரெப்ரசன்ட்ஸ் நியூ ஐடியாஸ். ஸோ 3 முக்கியமான கேரக்டர் பார்த்தோம். பரோக்கா, சித்தி, லக்குன்லே. அடுத்து சடிக்கு. சடிக்கு இஸ் ஹிஸ் சீனியர் வைஃப் அண்ட் சர்வன்ட் ஹூ ட்ரைஸ் டு பிரிங் சித்தி டு பரோக்கா. அந்த ஊரு வழக்கப்படி எப்படி அப்படின்னா, இப்போ இவர் பேல் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, பரோக்கா வந்து பேல். அவரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி பேல்ஸ்க்கு எல்லாமே பாத்தீங்கன்னா நிறைய ஒய்ஃப்ஸ் இருப்பாங்க. ஓகே. இப்போ இவங்க அப்பாவோட கடைசி ஒய்ஃப் தான் அந்த அடுத்து வர்ற பேலுக்கு ஃபர்ஸ்ட் ஒய்ஃபா அமைவாங்க. ரைட். இது கொஞ்சம் நம்ம கேட்க வித்தியாசமா இருக்கும். பட் திஸ் இஸ் ஹவ் இட் ஹேப்பன்ஸ். அவங்க அப்பாவோட கடைசி ஒய்ஃப். இந்த பையன் அடுத்து அவரோட மகன் வந்து யாரா இருப்பான், ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட பையனா இருப்பான். ஓகே. அவங்க சின்ன கடைசி சித்தியா இருப்பாங்க நம்ம ஊர் வழக்கப்படி பார்த்தீங்கன்னா. ஓகே. அவங்க ஆனா ரொம்ப யங்கா இருப்பாங்க. அவங்க தான் யாரா இருப்பாங்க, பரோக்காவோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபா வந்திருப்பாங்க. இப்போ அவங்க அப்பாவோட கடைசி ஒய்ஃப் தான் பரோக்காவோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப். அப்பாவோட கடைசி ஒய்ஃப் தான் பரோக்காக்கு ஃபர்ஸ்ட் ஒய்ஃப். ரைட். ஸோ அவங்க தான் சீனியர் ஒய்ஃப். அவங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் உண்டு. அண்ட் சர்வெண்ட், அங்க சர்வெண்ட்ஸ் மாதிரி தான் இருக்காங்க. ஹூ ட்ரைஸ் டு பிரிங் சித்தி டு பரோக்கா. அவங்க வந்து சித்திய பரோக்காக்கு ரொம்ப லாயலா இருக்காங்க. சித்திய பரோக்காக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. எய்லா டூ, பரோக்காஸ் அதர் ஒய்ஃப் ஹூ கேர்ஸ் ஃபார் ஹிம். இன்னொரு ஒய்ஃப் பேரு எய்லா டூ. இதெல்லாம் முக்கியமான கேரக்டர்ஸா நம்ம பார்க்குறோம். Now we shall get into the essay. Introduction. Essay introduction குள்ள போறோம். The Lion and the Jewel is a famous Nigerian play by Ole Soyinka. It takes place in a small village called Ilyunle. Yes. வில்லேஜோட நேம் பார்த்தீங்கன்னா இலுஜென்லே. The play is about the conflict between tradition and modernity. இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். யூத் அண்ட் ஏஜ் அண்ட் ஆப்பிரிக்கன் கல்ச்சர் அண்ட் வெஸ்டர்ன் ஐடியாஸ். அப்போ இது ஒரு கான்ஃப்ளிக்டா தான் இந்த ஸ்டோரி போகுது. ட்ரெடிஷன் மாடர்னிட்டிக்கு இடையில, யூத்துக்கும் ஏஜ், அதாவது இளரத்தம் யாருன்னா அந்த லக்குன்லே, பரோக்கா வந்து ஓல்டு மேன், ஆப்பிரிக்கன் கல்ச்சர், வெஸ்டர்ன் ஐடியாஸ். இது எல்லாத்துக்கும் உள்ள கான்ஃப்ளிக்டா நம்ம இந்த சிம்பிள்ஸ், அந்த மாதிரி சிம்பிள்ஸ் தான் இந்த ஸ்டோரியில யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. The main characters are Baroka, the old village chief, the lion, the bale, இதெல்லாம் பரோக்கா தான். சித்தி, a beautiful young girl, அவ தான் ஜுவல். And Lakunle, a young school teacher who wants to bring modern ideas into the village. So 3 பேரை சுத்தி தான் கதை நடக்குது. பரோக்கா, lion, சித்தி, ஜுவல், Lakunle, who is a young school teacher who wants to bring modern ideas to the village. ஊருக்குள்ள மாடர்னான விஷயங்களை கொண்டு வரணும், நியூ தாட்ஸ் கொண்டு வரணும்னு நினைக்கிறவன் தான் லக்குன்லே. The play is divided into
Yes. The play is divided into 3 main parts: மார்னிங், நூன் அண்ட் நைட். இதில் 3 எபிசோட். இப்போ ஒரு பிளேக்கு ஆக்டர், சீன் அந்த மாதிரி டிவைட் பண்ணாமல் இந்த பிளே எப்படி டிவைட் ஆயிருக்குன்னா 3 எபிசோட்ஸாக டிவைட் ஆயிருக்கு. ஒரே நாளில் நடந்து முடிகிற மாதிரி இருக்குது. அதோட டைம் பார்த்தீங்கன்னா டைம் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா 1 டே தான். மார்னிங் ஒரு சில இன்சிடென்ட்ஸ், மதியம் நூனில் ஒரு சில இன்சிடென்ட்ஸ், நைட்டோட முடியுது. Each part shows important events and character development. Now let us get into the morning events. The play begins with Lakunle, the school teacher, teaching in class. He sees Siddhi, a village girl, passing by with a pail of water on her head. He runs out to stop her, saying that carrying loads like that will make her neck short and is not proper. இப்போ என்னன்னா பிளே ஆரம்பிக்கிறப்போ லக்குன்லே நம்ம ஸ்கூல் மாஸ்டர், மாடர்ன் ஐடியாஸ் உள்ள ஸ்கூல் மாஸ்டர், அவர் கிளாஸ்ல டீச் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஹி ஹேப்பன்ஸ் டு சி சித்தி. சித்தி தான் நம்மளோட ஜுவல், அழகான பொண்ணு அந்த ஊர்லயே. அவன் என்ன பண்றா, தலைமையில ஒரு பெயில் ஆஃப் வாட்டர், ஒரு சட்டியில ஒரு பானையில தண்ணி வச்சு அவ எடுத்துட்டு வந்துட்டு இருக்கா, தலைமையில வச்சுட்டு. அவன் ஓடி வரான். ஓடி வந்து என்ன சொல்றான், இந்த மாதிரி பெரிய பெரிய லோடெல்லாம் தலையில வைக்காத, ஒவ்வொரு இடத்துக்கும் அழகுங்கிறது வேறுபடும். ஓகே, நம்ம ஊர்ல முகத்தை பார்ப்பாங்க, ஒரு சிலர் கண்ணை பார்ப்பாங்க, ஒரு சிலர் உடல்வாக பார்ப்பாங்க. இந்த ஊர்ல கழுத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க போல. அவர் என்ன சொல்றாரு பார்த்தீங்களா, உன் கழுத்து ஷார்ட் ஆயிடும், இது அடிக்கடி இவ்வளோ வெயிட் எல்லாம் சுமக்காதன்னு சொல்றாரு. Okay, he also tells her to cover her chest and dress more modestly like women in cities. அது மட்டும் இல்ல, அந்த ஊர் வழக்கப்படி தான் அவங்க ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. இப்படியெல்லாம் ட்ரெஸ் பண்ணாத, உன்னோட செஸ்ட் வந்து ரொம்ப ஓப்பனாக தெரியுது, மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கு. ஸோ இது மாதிரி பண்ணாமல் சிட்டிஸில் இருக்க விமன் மாதிரி மாடஸ்டாக ட்ரெஸ் பண்ணு, அடக்கமாக ட்ரெஸ் பண்ணு அப்படின்லாம் சொல்கிறான். Siddhi argues back, saying it's not practical and that the village thinks she's stupid for even talking to him. அப்போ ஐயோ, நீ வேற எதையாவது புதுசா சொல்லாதப்பா, இந்த ஊர்ல இருக்க மாதிரி தானே நான் நடந்துக்கிறேன், நீ உன் கூட பேசினாலே ஊர்க்காரவங்க எல்லாம் நான் மார்க் பண்றாங்கன்றா சித்தி, எல்லாம் என்ன கேலி பண்றாங்க, நீ லூஸ் மாதிரி இப்படி பேசிட்டு இருக்க, எல்லாம் என்ன கேலி பண்றாங்கன்னு சொல்றாங்க. Lakunle then says that women's brains are smaller than men's, which makes her angry. He then tells her he loves her and wants to marry her. அப்போ லக்குன்லே அது மட்டும் சொல்லல, அப்படியே பேச்சுவாக்கில் என்ன சொல்றான்னா, நான் சொல்றதை கேளு, மென்னுக்கு வந்து நல்ல பெரிய பிரெயின் இருக்கு, விமனுக்கு சின்ன பிரெயின் தான் சொல்றான். இதெல்லாம் கேட்டால் சித்திக்கு பயங்கரமா கோவம் வருது. என்ன அப்படி சொல்ற, விமனால என்ன வேலை செய்ய முடியாது, நாங்களும் தானே ஹார்ட் ஒர்க் பண்றோம்னு அவ சண்டை போட்டுட்டு இருப்பான். அப்புறம் அவன் சொல்லுவான், எனக்கு வந்து உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஐ வாண்ட் டு மேரி யூங்கிறான். பட் சித்தி ரெஃப்யூசஸ், நாட் பிகாஸ் ஷி டசன்ட் லைக் ஹிம், பட் பிகாஸ் ஹி ரெஃப்யூசஸ் டு பே ஹர் பிரைட் பிரைஸ், which is an important tradition. அப்போ ஓகே, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னா how much will you pay as bride price ன்னு கேட்குறாங்க. நான் முதவே சொன்னேன் இல்லையா, எனக்கு வந்து நீ எவ்வளோ பிரைட் ப்ரைஸ் கொடுப்ப அப்படின்னு கேட்டா, அவன் என்ன சொல்றான், நான் தான் பிரைட் ப்ரைஸ் எல்லாம் கொடுக்க மாட்டேன், ஐ ஹேட் ஆல் தோஸ் கஸ்டம்ஸ், எனக்கு இந்த பழக்க வழக்கம்லாம் ரொம்ப முட்டாள்தனமா இருக்கு, மூட நம்பிக்கையா இருக்குன்னு சொன்னோன்னா, அவளுக்கு அப்பனா நான் உன்னை கல்யாணம் பண்ண மாட்டேன்னுறான். அது முக்கியமான ட்ரெடிஷன், நீ பிரைட் ப்ரைஸ் கொடுத்து தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறா. Lakunle thinks it is an old, uncivilized custom, but Siddhi says not paying it would make her look like she is not a virgin. அவன் என்ன சொல்றான், அது ஓல்டு கஸ்டம், பழைய மூட நம்பிக்கை, அதெல்லாம் விடு அப்படின்னு. அவன் என்ன சொல்றான், அப்படின்னா ஒரு பிரைட் ப்ரைஸ் கொடுக்காம ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது எப்படின்னா, இது மாதிரி அவளுக்கு வந்து அவ வேர்ஜினே இல்லை, அவளுக்கு வந்து கன்னித்தன்மையே இல்லைன்னா தான் அவளை வந்து அப்படி கல்யாணம் பண்ணிப்பாங்களாம். ஒன்றும் இல்லை, உன் பொண்ணு மோசமானவ, அதனால நான் பிரைட் ப்ரைஸ் கொடுக்காம கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கல்யாணம் பண்ணிக்குவாங்களாம் அந்த ஊர்ல. அப்ப நான் என்ன மோசமானவளா, எனக்கு எதுக்கு பிரைட் ப்ரைஸ் கொடுக்காம நீ கல்யாணம் பண்ற அப்படின்னு அவ கோச்சுக்கிறா. பட் just then, a village girl brings exciting news. A stranger, a photographer, has come to the village and taken pictures. He made a photo book, and Siddhi is on the front cover and inside with big pictures, while Baroka, the village chief, is shown only in small corner. This makes Siddhi feel very proud and important. அப்போ அவங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்கப்போ ஒரு கேர்ள் ஓடி வரா. அவள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸ் சொல்கிறா. கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி அந்த ஊருக்கு யாரோ ஒரு ஃபோட்டோகிராஃபர் வந்திருக்கிறான். அந்த ஊருக்கு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபோட்டோகிராஃபர் வந்து அவன் இவங்களெல்லாம் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு போயிருக்கான். அவன் வந்து ஒரு புக் வந்து அதை தயாரித்து வெளியிட்டிருக்கான். அந்த புக்கில் பார்த்தேன்னா நிறைய பிக்சர்ஸ் சித்தியோட தான் இருக்குது. அவள் நிறைய இடத்துல ஃப்ரண்ட் கவரில் வர்றா, சென்டர் கவரில் வர்றா. இதில் வில்லேஜ் சீஃப், பொதுவாக அவங்க ஊரில்
ஏதாவது ஒரு விஷயம்னா வில்லேஜ் சீஃபை பற்றி தான் விஷயங்கள் இருக்கும், பரோக்கா பற்றிய விஷயம்தான் இருக்கும். ஆனால் பரோக்காவோட ஃபோட்டோ ஒரு குட்டியா வந்திருக்கு, ஒரு கார்னர்ல வச்சிருக்காங்க. திஸ் மேக்ஸ் சித்தி ஃபீல் வெரி ப்ரவுட் அண்ட் இம்பார்ட்டன்ட். சித்திக்கு அவ்வளோ பெருமையா இருக்கு, என்னது பரோக்காவோட எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு அவங்களுக்கு அவ்வளோ பெருமையா இருக்கு. டு செலிப்ரேட் த வில்லேஜஸ் பெர்ஃபார்ம் அ ஷார்ட் பிளே கால் த டான்ஸ் ஆஃப் த லாஸ்ட் டிராவலர். In it, Lakunle plays the role of the confused visitor. He tries to take photo but falls into the stream. The villagers mock him, pretending to bring him before Baroka. In this playful act, we see the villagers' love for stories, music and drama. அது மட்டும் இல்ல, இந்த மார்னிங்ல இன்னும் ஒரு சில இன்சிடென்ட்ஸும் நம்மளுக்கு பார்க்குறோம் இந்த கதையில. அவங்க ஊருக்குள்ள வந்து நெறைய சின்ன சின்ன டிராமாஸ் எல்லாம் அவங்க வந்து ஆக்ட் பண்ணி எல்லாம் விளையாடுறதெல்லாம் நம்ம கவனிக்கிறோம். அவங்க ஒரு சின்ன ஷார்ட் பிளே, ஒரு சின்ன டிராமா வந்து ஊருக்குள்ள பெர்ஃபார்ம் பண்றாங்க. நேம் ஆஃப் த பிளே வந்து த டான்ஸ் ஆஃப் த லாஸ்ட் டிராவலர். இதுதான் நேம் ஆஃப் த பிளே. ஓகே, இத அடுத்த பேராவா நம்ம வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதில் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், லக்குன்லே வந்து லாஸ்ட் ட்ராவலர், இந்த ட்ராமாவில் வரக்கூடிய ட்ராவலர் ரோலை வந்து லக்குன்லே ப்ளே பண்ணுறான். அவன் வந்து எல்லாம் வந்து அவனை மார்க் அந்த ட்ராமாலே அவனை மார்க் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் வருது. ஓகே, இன் திஸ் பிளேஃபுல் ஆக்ட் வி சி த வில்லேஜஸ் லவ் ஃபார் ஸ்டோரிஸ், மியூசிக் அண்ட் ட்ராமா. இந்த பிளேஃபுல் ஆக்ட் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, ஊர் மக்கள் வந்து எவ்வளோ விரும்புகிறாங்க கதைகள், மியூசிக், ட்ராமா, இது மேலே அவங்களுக்கு அதிக விருப்பங்கள் வந்து நமக்கு தெரிய வருது. பரோக்கா தென் என்டர்ஸ் இன் ரியல் லைஃப். இது வரைக்கும் பரோக்காவை பற்றி மற்றவங்க சொல்ல தான் கேள்விப்பட்டுட்டு இருந்தோம். அவர் பெரிய ஆளு அப்படின்னு தான் கேள்விப்பட்டுட்டு இருந்தோம். பட் நவ் அவன் ரியல் சீனுக்குள்ள வரான். He is cheerful and calm, but we get a hint that he and Lakunle are rivals. அவன் அமைதியாக தான் வரான், பட் அட் த சேம் டைம் சியர்ஃபுல்லாக இருக்கான், ரொம்ப ஜாலியாக இருக்கான். ஆனால் அவனுக்கும் லக்குன்லேயே அவனுக்கு பிடிக்காது. ஏன்னா he stands for traditionality, பட் லக்குன்லே ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மாடர்னிட்டி. ரெண்டும் ஆப்போசிட் போல்ஸ். ஓகே, ஸோ அவனுக்கு வந்து நேச்சுரலாகவே லக்குன்லே ஒரு ரைவலாக தான் பார்க்குறாரு பரோக்கா. பரோக்கா வாட்சஸ் த பிளே, தென் டேக்ஸ் த சான்ஸ் டு டேக் மோர் பிக்சர்ஸ் ஆஃப் சித்தி. ஹி என்ஜாய்ஸ் த ஃபீஸ் அண்ட் த சீன் எண்ட்ஸ் வித் பரோக்கா திங்கிங் தட்ஸ் டைம் டு டேக் அனதர் வைஃப். ஓகே, அவரும் வந்து பிளே பார்க்குறாரு, என்ஜாய் பார்க்குறாரு, சித்தியை பார்க்குற இதெல்லாம் அவருக்கு கிடைக்குது, அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் கவனிக்கிறாரு. அவருக்கு என்னென்னா, ஒரு பக்கம் நம்மளை சின்னதாக போட்டிருக்கானேன்னு வருத்தப்பட்டா கூட சித்தி மேலே ஒரு லைக்கிங்னஸ் அவருக்கு வந்துடுது. இவ்வளோ அழகாக இருக்காளா அந்த பொண்ணு, நம்ம ஊர் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவளை இன்னொரு ஒய்ஃப், ரொம்ப நாள் ஆச்சு இன்னொரு ஒய்ஃப் கல்யாணம் பண்ணி. ஏன்னா அவங்களுக்கே கணக்கு தெரியாமல் அவர் நிறைய கல்யாணம் பண்ணிட்டு இருப்பார் போல. ரொம்ப நாள் ஆச்சு பழைய கல்யாணம் ஆகி, இப்போ ஐ நீட் அ நியூ ஒய்ஃப் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாரு. சித்தியை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டார். இப்போ நவ் த நெக்ஸ்ட் செஷன், நெக்ஸ்ட் எபிசோட் நூன்ல நடக்குது. லேட்டர் தட் டே சித்தி ஒர்க்ஸ் நியர் த மார்க்கெட் ரோட் லுக்கிங் அட் ஹர் ஃபோட்டோஸ் இன் த மேகசின். அன்னைக்கு மதியம் பார்த்தீங்கன்னா சித்தி வந்து கையில் அந்த பிக்சர்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு அவள் ஒரே பெருமையாக நடந்து போயிட்டு இருக்கா. அவள் ஃபோட்டோஸை பார்த்துட்டு Lakunle follows her carrying firewood. Sadiku, Baroka's head wife, arrives and gives a message. Baraka wants to marry Siddhi. Lakunle is angry, but Siddhi stops him from interfering. Sadiku begs Siddhi to agree, saying she would be the favorite wife and get many benefits like sleeping in the main palace. இப்போ என்னன்னா, அவ நடந்து போயிட்டே இருக்கிறப்போ சடிக்கு அங்கே வரா. சடிக்கு யாரு? பரோக்காவோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப். நான் சொன்னேன் இல்லையா, அவங்க அப்பாவோட லாஸ்ட் ஒய்ஃபாக இருந்திருப்பாரு. இப்போ அவங்க வந்து பரோக்காவுக்கு ஃபர்ஸ்ட் ஒய்ஃப், ஹெட் ஒய்ஃப் அவங்க தான். அவங்க ஓடி வந்து ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க. பரோக்கா வந்து என்ன சொன்னான்னா, உன்னை கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறான், நீ எவ்வளோ லக்கி பாரு, அவனுக்கு லாஸ்ட் ஒய்ஃபாக மேபி நீ இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நாளைக்கு அவளுக்கு வந்து பெரிய பொசிஷன் பின்னாடியும் காத்துட்ருக்குன்னு அர்த்தம். இவங்க மாதிரி சடிக்கும் மாதிரி பின்னாடி அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் ஆகிற வாய்ப்பும் இருக்குது. அவரோட சன்னுக்கு ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் ஆகிற வாய்ப்பு இருக்குது. அதுதான் அந்த ஊரோட கஷ்டம். ஸோ லக்குன்லே இஸ் ஆங்கிரி. அதை கேட்டோன்னா லக்குன்லேக்கு பயங்கர கோவம் வந்துடும். என்னது, பரோக்காவுக்கு சித்தியை கல்யாணம் பண்ணி வைக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சித்தி, நீ பேசாமல் இரு, நீங்கள் சொல்லுங்க மேடம் கேட்டுட்ருக்கா. சரிக்கோ பிக்ஸ் சித்தி டு அக்ரி. சரிக்கோ என்ன சொல்கிறாங்க, இப்போ சம்மதிச்சுக்கோ, உனக்கு ரொம்ப நல்லது. சேயிங் ஷி வுட் பி தி ஃபேவரேட் ஒய்ஃப். பாரு, நீ கடைசி ஒய்ஃப், ரொம்ப அழகாக வேற இருக்க, அவருக்கு ரொம்ப பிடிச்சிரும், பரோக்காவோட ஃபேவரேட் ஒய்ஃப் ஆயிடுவ அண்ட் கெட் மெனி பெனிஃபிட்ஸ். நிறைய உனக்கு அதனால பெனிஃபிட்ஸ் தெரியுமா? என்னென்ன பெனிஃபிட்ஸ் பாருங்க, லைக் ஸ்லீப்பிங் இன் த மெயின் பேலஸ். மெயின் அதாவது நிறைய வீடு, இப்போ நிறைய ஒய்ஃப்ஸ் கல்யாணம் பண்ணால் நிறைய வீடு இருக்கும் போல இருக்கு, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ரூம்ஸ் கொடுத்துருவாங்களா என்னன்னு தெரியல. இவருக்கு வந்து மெயின் பேலஸில் தங்குறதுக்குரிய உனக்கு அந்த பெனிஃபிட் கிடைக்கும். பட் சித்தி சீஸ்
through this and says Baroka just wants her because now she is famous and beautiful. உடனே சித்தி என்ன சொல்றா, சித்திக்கு வந்து அது பிடிக்கல அப்படின்னு சொல்றதை விட அவன் என்ன சொல்றான்னா, இப்ப நான் இவ்வளோ நாள் எங்க போனாரு பரோக்கா, இப்ப நான் வந்து ரொம்ப என்னவாயிட்டேன், ஃபேமஸ் ஆயிட்டேனோன்னு என்ன கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறாரா அப்படின்னு கேட்கிறா. She mocks Baroka saying he looks old and useless in the photos compared to her youth and beauty. அவளுக்கு வந்து தன்னை பத்தி நிறைய நினைப்பு வந்துருச்சு சித்திக்கு. அவ பாரு நான் எவ்வளோ அழகா இருக்கேன், இந்த பரோக்காவை பாரு கிழமை மாதிரி இருக்கான், இவனுக்கு என்ன இவ்வளோ அழகான ஒய்ஃப் கேக்குதா அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிக்கிறா. சதிக்கு ட்ரைஸ் அகெயின், சதிக்கு திரும்பவும் ட்ரை பண்றா. திஸ் டைம் இன்வைட்டிங் சித்தி டு ஜஸ்ட் கம் ஃபார் அ ஃபீஸ்ட் அட் பரோக்காஸ் ஹவுஸ். சரி சரி நீ கல்யாணம் பண்ணிக்க வேணாம், எங்க வீட்டுக்கு மட்டும் வாயேன் அப்படின்னு சொல்றா. ஒரு ஃபீஸ்ட், ஒரு சாப்பாட்டுக்கு மட்டும் வா அப்படின்னு. சித்தி ரெஃப்யூசஸ் நோயிங் இட்ஸ் ஜஸ்ட் அ ட்ரிக், எவ்ரி உமன் ஹூ ஈஸ் வித் ஹிம் பிகம்ஸ் ஹிஸ் வைஃப். அப்போ சித்தி என்ன சொல்றா, அதுக்கு வேற ஆளு பாரு, எனக்கு அந்த கதையும் தெரியும், உங்க வீட்டுக்கு வர்ற எல்லா இளம் பெண்களும் உன் ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃப் ஆயிருவாங்க, அவரோட ஒய்ஃப் ஆயிருவாங்கன்னு தெரியும். அங்க வந்தா அவர் என்ன பண்ணிருவாரு, அந்த கேர்ள்ஸை வந்து ட்ரிக் பண்ணி செட்யூஸ் பண்ணிடுறாரு, அடுத்து அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறாரு, அதனால நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்றான். Lakunle tells a story showing Baroka's cleverness. When the government wanted to build a railway through the village, Baroka bribed the surveyor and made them believe the land was not strong enough. He did this to stop modernization. அப்போ லக்குன்லே வந்து இன்னொரு கதை வேற சித்திட்டு சொல்றான், நம்பாத, போயிடாத, பரோக்கா ரொம்ப மோசமானவன், ரொம்ப கிளவர் வேற. கவர்மெண்ட் வந்து இந்த ஊருக்கு உள்ள ரயில்வே ரோடு கொண்டு வர நினைச்சாங்க, ஆனா பரோக்காக்கு அதுக்கு உடன்பாடே கிடையாது. அவன் என்ன பண்ணிட்டான், சர்வேயரை பிரைப் பண்ணிட்டான், லஞ்சம் கொடுத்துட்டு. என்ன சொல்ல வச்சான் அந்த சர்வேயரை விட்டுனா, ஐயோ இந்த ஊர் வழியா வந்து ரயில்வே ரோடுலாம் கட்ட முடியாதுங்க, இது ஸ்ட்ராங்காவே இல்லை, லேண்டு இதாயிடும், ஸ்லைட்ஸ் வந்துடும், லேண்ட்ஸ்லைட் மாதிரி ஆயிடும்ன்ற மாதிரி அவங்கள வச்சு போய் சொல்ல விடுறான். He did this to stop modernization. இப்போ இந்த இடத்துல என்னன்னா, பரோக்காக்கு மாடர்னைசேஷன், ரயில்வே ரோடு ஊருக்குள்ள வந்தா நல்லதானே, அதை தடுத்து நிப்பாட்டுறான்னா என்ன அர்த்தம், மாடர்னைசேஷன் ஊருக்குள்ள வர்றதை விரும்பல, அதனாலதான் அவன் செஞ்சான், அவனை நம்பாத அப்படின்னு சொல்லிட்டு லக்குன்லே வந்து சித்திட்ட சொல்லிட்டு இருக்கான். The next scene is in Baroka's bedroom. His young wife Ayla too is carrying him. Baroka says that he plans to marry again, making Ayla too jealous. அப்ப இது வரைக்கும் அவங்க இந்த ஒய்ஃப்லயே சின்ன ஒய்ஃப் யாருன்னா Ayla too. அவங்க தான் அவங்க என்ன நினைச்சிட்டு இருப்பாங்கன்னா, நம்ம தான் லாஸ்ட் ஒய்ஃப், நம்ம தான் அடுத்த ஹெட் ஒய்ஃப் ஆயிருப்போம்னு அவங்க பெருமையா இருக்காங்க. இப்ப பரோக்கா நான் இன்னொரு கல்யாணம் பண்ண போறேன்னு ஐலாட்டோ ரொம்ப ஜெலஸ் ஆயிடுறாங்க. சதிக்கு கம்ஸ் அண்ட் டெல்ஸ் ஹிம் தட் சித்தி ரெஃப்யூசஸ் ஹிஸ் ப்ரொபோசல். அப்போ வந்து சதிக்கு வந்து சொல்றா, இல்ல சித்திக்கு வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டாளாம், உன்னோட ப்ரொபோசலை ரெஃப்யூஸ் பண்ணிட்டான்னு சொல்றாங்க. Baroka pretends to be sad and tells Sadiku a secret. He is now impotent. He tells her not to tell anyone, but it is a trick. இப்போ பரோக்கா என்ன பண்றா, அப்படியா, திரும்ப அவன் வந்து சரி இவளை இப்படி கவர முடியலன்னா வேற என்ன பண்ணலான்னு யோசிக்கிறான். ரொம்ப யோசிச்சுட்டு என்ன பண்றான், அவன் வந்து ரொம்ப பெருமையா வேற அவளை பத்தி நினைச்சுக்கிறான். அந்த விஷயம்லாம் ஃபுல் டைலாக்ஸ் எல்லாம் கேட்டுட்டு ரொம்ப கிளவரா ட்ரிக்கியா ஒரு விஷயத்த வந்து இப்ப பேசுறான். என்ன சொல்றான், நான் இம்பார்ட்டன்ட் ஆயிட்டேன், என்கிட்ட ஆண்மையே குறைஞ்சு போச்சு. ஹி டெல்ஸ் ஹர் நாட் டு டெல், என்னன்னா இதை வெளியே சொல்லாத இத அப்படின்னு சொல்லி ஒய்ஃப்ட சொல்றான். ஒரு பெண்ணிட்ட வந்து இதை வெளியே சொல்லாதன்னு சொன்னா சொல்லிடுவாளாம். அதனால ஒய்ஃபை கூப்பிட்டு, இது சீக்கிரட்டா உனக்கு மட்டும் சொல்றேன், சித்தி மாதிரி யார்கிட்டையும் இதை சொல்லிடக்கூடாதுன்னு சொல்றான். At night, Sadiku returns to the village square carrying a wooden figure to celebrate Baroka's downfall. அப்போ சதிக்கு என்ன பண்றா அப்படின்னு சொன்னா, அன்னைக்கு நைட் வந்து திரும்ப சித்தி இருக்கிற இடத்துக்கு வர்றான். ஒரு வுடன் ஃபிகர் ஒன்று கொண்டு வந்து அவளுக்கு வந்து பரோக்கா வந்து ஆண்மை இழந்துட்டான்றது சந்தோஷமா அவ செலிப்ரேட் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. She dances with joy, saying she has defeated 2 generations of proud men, Baroka and his father. அவங்க என்ன சொல்லி சந்தோஷப்படுறாங்க தெரியுமா, ஒரு இந்த இது பண்ணுவாங்க இல்லையா, பிடிக்காதவங்களையெல்லாம் அந்த இது டீஸ் பண்ணி ஒரு கூட்டத்துல அந்த உருவ பொம்மை எரிக்கிற மாதிரி அவங்க வந்து பண்றாங்க அது. ஓகே, ஷி டான்சஸ் வித் ஜாய். அந்த வுடன் ஃபிகரை போட்டுட்டு அவங்க செலிப்ரேட் பண்ணிட்டு என்ன சொல்றாங்க, 2
ப்ரௌட் மென்னை நான் வந்து வீழ்த்திட்டேன். ஒன்று பரோக்கா, இன்னொன்று பரோக்காவோட அப்பா. பரோக்காவோட அப்பாவும் இப்படிதான் ரொம்ப பெருமையா கர்வத்தோட இருந்தான். அவனையும் நான் வீழ்த்திட்டேன். இன்னைக்கு பரோக்காவும் விழுந்துட்டான். அப்ப 2 ஆண்கள் ரொம்ப பெருமையான கர்வமான ஆண்கள் வீழ்ந்ததை நான் பார்த்துட்டேன்னு அவங்க சந்தோஷமா பேசுறாங்க. சித்தி சீஸ் ஹர் டான்சிங் அண்ட் சர்ப்ரைஸ். அவளுக்கு ஒரே ஆச்சரியம். சடிகு டெல்ஸ் ஹர் த சீக்ரெட் தட் பரோக்கா இஸ் நோ லாங்கர் அ மணி. எதுக்கு ஆடுறேன்னா அவனுக்கு ஆண்மையே போயிடுச்சாமா, அவனே சொன்னான் அப்படின்னு சொல்றான். சித்தி becomes curious and decides to go to the feast. அப்படியா, இருக்காதே, சரி அப்படியா, அப்ப நான் வரவா உங்க வீட்டுக்கு? அவங்களுக்கு ஏதோ ஒரு கியூரியாசிட்டி, அவங்க வீட்டுக்கு போய் அவனை அப்படியே கிண்டல் அடிக்கணும்னு தோணுது. நாட் டு மேரி ஹிம் பட் டு மாக் ஹிம். அவனை போய் கிண்டல் அடிப்போம் அப்படின்னு தோணுது. லக்குன்லே ட்ரைஸ் டு ஸ்டாப் ஹர். லக்குன்லே ஏய் வேண்டாம் போகாத அப்படின்னு பயமுறுத்துறான். வார்னிங் இட் இஸ் டேஞ்சரஸ். அதெல்லாம் நம்பி போகாதன்னு சொல்றான். சித்தி கோஸ் எனிவே. சித்தி வந்து அவனை இது பண்ணிட்டு போறான். இன் பரோக்காஸ் ரூம் ஹி இஸ் ஆர்ம் ரெஸ்லிங் வித் இஸ் ரெஸ்லர். அவ போனப்போ பரோக்கா பார்த்தீங்கன்னா அந்த சினிமால எல்லாம் வர்றப்போ ஹீரோ ரெஸ்ல் பண்ற மாதிரி அப்படியே ஹீரோயின் இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி அவர் ரெஸ்லிங் ஃபைட்ல வந்து ஈடுபட்டு இருக்கிறாரு. சித்தி என்டர்ஸ் இன் டு த ரூம் அண்ட் ஸ்டார்ட்ஸ் டீசிங் ஹிம். அவ ஃபர்ஸ்ட் டீஸ் பண்றா, ஆஸ்கிங் இஃப் ஹி வுட் அலவ் சம் ஒன் லைக் ஹிம் டு மேரி ஹர் இஃப் ஹி வர் ஹர் ஃபாதர். வந்தோன்னு என்ன கிண்டல் அடிச்ச போதும் என்ன சொல்வானா, என்ன உன் பொண்ணா இருந்தா இப்படிதான் உன் வயசு உள்ள ஆளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பியா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபாதரா இருந்தா அப்படி பண்ணுவியா நீ அப்படின்ற மாதிரி. இதே இது வந்து என் வயசுல ஒரு பொண்ணுக்கு நீ அப்பாவா இருந்தா இப்படிதான் உன் வயசுல ஆளை கல்யாணம் பண்ணிக்க சொல்வியான்ற மாதிரி கிண்டல் அடிச்சுட்டே வர்றான். அவளுக்கு அதுதான் நோஷனா இருக்கு. அவனை வந்து கிண்டல் அடிக்கணும், அவனை வம்பிழுக்கணும் தான் வர்றான். ஷி மென்ஷன்ஸ் his age and his failure to have children. உனக்கே குழந்தைங்க இல்லையே, உனக்கெல்லாம் எதுக்கு வந்து கல்யாணம், இத்தனை கல்யாணம் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். பெரோக்கா கெட்ஸ் ஆங்கிரி அண்ட் வின்ஸ் த ரெஸ்லிங் மேட்ச் இன் burst of anger. அப்படி சொன்னோன்னு பயங்கர கோவம் வந்துருது பரோக்காவுக்கு. அப்ப அந்த ரெஸ்லிங் மேட்ச்ல அவனே ஷோ பண்ணிட்டு இருந்த பயங்கர ஃபோர்ஸா விளையாண்டு அந்த எதிரியை வந்து தோற்கடிக்கிறான். பயங்கர எனர்ஜியில் அவ சொன்னதுல அந்த வார்த்தைகள் வந்து அவனை ரொம்ப புண்படுத்திடுது. தென் பரோக்கா சர்ப்ரைசஸ் சித்தி. ஷி ஷோஸ் ஹர் வில்லேஜ் ஸ்டாம்ப் வித் ஹர் போட்டோ ஆன் இட் அண்ட் அ மெஷின் தட் வில் மேக் ஸ்டாம்ப்ஸ் வித் ஹர் இமேஜ். அது மட்டும் இல்ல, பரோக்கா வந்து அப்படியே சோகமா உட்கார்ற மாதிரி உட்கார்றான். அதுக்கப்புறம் அவட்ட சில வில்லேஜ் ஸ்டாம்ப் எல்லாம் காமிக்கிறான். அதுல வந்து அவளோட போட்டோ அந்த எடுத்தாங்க இல்லையா ஆல்ரெடி அந்த போட்டோ இருக்கு பாத்தியா, உன் போட்டோ வர்ற மாதிரி நான் ஒரு மெஷினே தயார் இருக்கேன். இந்த மெஷின்ல வந்து நிறைய போட்டோஸ் ஸ்டாம்ப், இந்த ஸ்டாம்ப்ஸ்ல எல்லாம் உன் போட்டோஸ் உன் இமேஜ் வர்ற மாதிரி தயார் பண்ணலாம்லாம் சொல்லி அவளை இம்ப்ரெஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹி பிரைசஸ் ஹர் பியூட்டி and says she deserves to be admired. சித்தி இஸ் flattered. அதாவது ஒரு பெண்ணை எப்படியெல்லாம் பேசினா மயக்கலாமோ அது எல்லாமே பண்ணார். வந்து அப்படியே அவரோட பேர் பாடி எல்லாம் காமிச்சு இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணாரு. அந்த எதிரியை வந்து தோக்கடிக்கிறாரு. இவ பேச பேச என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அவளை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி உன் போட்டோவோட ஒரு ஸ்டாம்ப் தயார் பண்றேன் பாருன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அவளோட அழகை வர்ணிக்கிறாரு. நீ வந்து ரொம்ப புகழப்பட வேண்டியவா, நீ பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னோன்னு சித்திக்கு வந்து அப்படியே குளிர்ந்து போச்சு. ஒரு வில்லேஜ் சீஃப் நம்மளை எப்படி புகழ்றானேன்ட்டு. Back in the village, Lakunli is pacing. He is nervous and angry, thinking Baroka might hurt Siddhi. அதே மாதிரி லக்குன்லே பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ள ரொம்ப டென்ஷனா இருக்கும். ஐயோ போனவளை இன்னும் காணமே, என்னாச்சு தெரியலையே, பரோக்கா வீட்டுக்கு போகாதேன்னு சொன்னா கேட்கலையே, போயிட்டாலே அவனுக்கு டென்ஷன். சதிக்கு இஸ்காம். சதிக்கு அமைதியா இருக்கா. சதிக்கு வந்து தெரிஞ்சே அமைதியா இருக்க மாதிரி தான் இருக்கு. சம் டான்சர்ஸ் கம் அண்ட் பெர்ஃபார்ம் அ பிளே மாக்கிங் பரோக்கா. லக்குன்லே இஸ் ஹாப்பி திங்கிங் பரோக்கா ஹஸ் பீன் டிஃபீட்டட். யாரும் டான்சர்ஸ் ஊருக்குள்ள அப்பப்போ டான்ஸ் இந்த ப்ரோக்ராம் நடந்துட்டே இருக்கும் போல இருக்கு. டான்சர்ஸ் வந்து பரோக்கா தோத்த மாதிரி ஒரு டிராமா வேற போடுறாங்க. லக்குன்லேக்கு அது கொஞ்சம் சந்தோஷத்தை தருது. தென் சித்தி ரிட்டர்ன்ஸ். இப்போ இவங்க எல்லாம் அப்படி பேசிட்டு இருக்கப்ப சித்தி அங்க வரா. ஓகே, லுக்கிங் கன்ஃபியூஸ்ட் அண்ட் அப்செட். ஆனா ரொம்ப சோகமா வர்றா, குழப்பத்தோட வர்றா. ஷி ரிவீல்ஸ் தட் பரோக்கா ஹஸ் ட்ரிக்ட் தெம் ஆல். பரோக்கா திரும்பவும் ஜெயிச்சுட்டான் அப்படின்னு வந்து சொல்றான். நம்மளை ஏமாத்திட்டான்னு சொல்றான். ஹி நியூ சதிக்கு will leak the important story and used it to trap சித்தி. நல்லா தெரிஞ்சே தான் சதிக்குட்ட சொல்லியிருக்கா. சதிக்கு வந்து நான் தான் இம்பார்ட்டன்ட் ஆண்மை இல்லாதவன் சொன்னா என்கிட்ட சொல்லுவான்னு தெரிஞ்சே தான் சொல்லியிருக்கான், பொய் சொல்லியிருக்கான். அதை வந்து அவ என்கிட்ட சொன்னோன்னா நான் நம்பிட்டேன். லக்குன்லே இஸ் அப்செட் அண்ட் சேஸ் he will marry சித்தினோ. ஆனா இப்போ அவன் உண்மையில இம்பார்ட்டன்ட்ல என்னை ட்ரிக் பண்ணிட்டான், என்ன செடியூஸ் பண்ணிட்டான்ற மாதிரி சொல்றான். உடனே லக்குன்லே வந்து ரொம்ப சோகமாயி
கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருக்கான். அப்புறம் கொஞ்ச நேரம் பரவால்ல, அவன் வந்து உன்ன மோசம் பண்ணியிருந்தாலும் பரவால்ல, ஐ வில் மேரி யூ அப்படின்னு சொல்றான். ஷி இஸ் நோ லாங்கர் அ வெர்ஜின். இப்போ உனக்கு வந்து வெர்ஜினும் நீ இல்ல, உனக்கு பிரைட் ப்ரைஸும் கொடுக்க வேண்டாம்ல, நான் இப்போ உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். பட் சித்தி ஷாக்ஸ் எவ்ரி ஒன். ஆனா சித்தி என்ன சொல்றான், பயங்கர ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் தான் சொல்றான். ஷீ சேஸ் ஷீ வில் மேரி பரோக்கா நாட் லக்குன்லே. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் உன்னையெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நான் பரோக்காவே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அதுக்கு அப்படின்னு சித்தி சொல்றா. ஷி சேஸ் பரோக்கா ஈவன் அட் 60 இஸ் ஃபுல் ஆஃப் லைஃப் அண்ட் விஸ்டம் வைல் லக்குன்லே இஸ் ஜஸ்ட் டாக். அப்ப அவன் என்ன தெரியுமா சொல்றா, நீ என்ன அப்படியே போர் அடிக்கிற மாதிரி பேசுற, அவன் வயசானாலும் எப்படி பேசுறான் தெரியுமா, அப்படியே எவ்வளோ ஹாப்பியா என்னை வச்சுக்கிட்டான். அவன் வந்து அவன் பேசுறப்போ எவ்வளோ புகழ்ந்து பேசுறான், ஃபுல் ஆஃப் லைஃப் அண்ட் விஸ்டம். அவனோட வார்த்தைகள் அவ்வளோ ப்ராக்டிக்கலா இருக்கு, அறிவுபூர்வமா பேசுறான், நீ லூஸ் மாதிரி பேசுறடான்றான். ஓகே, the marriage ceremony begins. ஓகே, கல்யாண விழாவும் ஆரம்பிச்சிருச்சு. வில்லேஜ் சீஃப் இல்லையா, அப்படியே பயங்கர செரிமோனியஸா அவ சம்மதிச்சோன்னா கல்யாண வேலையெல்லாம் ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் லக்குன்லேக்கு அந்த ஊர்ல வேலை இல்லை. He is left disappointed. ஏமாந்து போயிட்டான். He runs after a young girl and the play ends with dancing and celebration. அவன் வேற ஒரு பொண்ணை பார்த்துட்டு போறான். அந்த ஊர் வந்து அதாவது ஆக்சுவலி லைன் அண்ட் ரிச்சுவல் முடிவு பார்த்தீங்க அப்படின்னா, சித்தி ஹாஸ் said okay for marrying பரோக்கா. மேரேஜ் செலிப்ரேஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு. இதோட கதை முடியுது. அப்போ வாட் ஆர் த தீம்ஸ் நம்ம பார்த்தது பாருங்க, ட்ரெடிஷன் வர்சஸ் மாடர்னிட்டி பார்த்தோம். லக்குன்லே வந்து மாடர்னிட்டியை சிம்பலைஸ் பண்றான். ஓகே, ஸ்கூல் டீச்சராக இருக்கான், நிறைய விஷயங்கள் நியூ ஐடியாஸ் வச்சுருக்கான், பிரைட் ப்ரைஸ் எல்லாம் கொடுக்க மாட்டேன், மூட நம்பிக்கை இல்லை, நம்ப மாட்டேன்னு சொல்கிற ஒரு மாடர்ன் மேன். ஓகே, ஆனால் பரோக்கா வந்து ஹி ரெப்ரசன்ட்ஸ் ட்ரெடிஷன். அவன் ட்ரெடிஷன், ஊருக்குள்ளே ரயில் வரக்கூடாது, எந்த நல்லதும் வந்துடும், அந்த புது டெக்னாலஜியெல்லாம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவன். ஓகே, த பிளே ஷோஸ் த ட்ரெடிஷன் ஸ்டில் ஹாஸ் பவர் ஈவன் வென் மாடர்ன் ஐடியாஸ் அரைவ். அப்போது ட்ரெடிஷன் தான் வந்து பவர்ஃபுல்லு, மாடர்ன் ஐடியாஸ் வந்தாலும் ட்ரெடிஷன் எப்பவுமே பவர்ஃபுல்லா இருக்குன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு. அடுத்து ஜெண்டர் ரோல்ஸ் அண்ட் பவர், இதுவும் நம்ம பார்க்குறோம். விமனோட ரோல் வந்து அந்த ஊர்ல பார்க்குறோம். மென் தான் டாமினேட்டிங்கா இருக்கிறாங்க. விமன் லைக் சித்தி அண்ட் சடிகு ஷோ தே கேன் பி கிளவர் அண்ட் பவர்ஃபுல் டூ. சித்தி ends up choosing her own path. ஓகே, விமனும் பவர்ஃபுல்லா இருக்காங்க தான், பட் நாட் தட் பவர்ஃபுல். ஓகே, ரொம்ப பவர்ஃபுல்லாம் சொல்ல முடியாது. ஏதோ ஓரளவுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களால முடிச்ச அளவு ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்க ட்ரை பண்றாங்க. ஏன்னா சித்தி வந்து ஒரு ஸ்ட்ராங் விமனா தான் நம்ம பார்க்குறோம். ரைட்? ஸோ சடிக்குவும் சித்தியும் ஸ்ட்ராங் விமன் தான், பட் இருந்தாலும் மென்னோட கம்பேர் பண்றப்போ அவங்களுக்கு கீழே தான் இருக்கிறாங்க. ப்ரைட் அண்ட் டிசெப்ஷன் அடுத்த இது தீம் பார்த்தீங்கன்னா, ப்ரைட் அண்ட் டிசெப்ஷன். ப்ரைட்னா கர்வத்தோட இருக்கிறது, பெருமையோட வாழ்றது. டிசெப்ஷன்னா ஏமாத்து வேலை. கேரக்டர்ஸ் யூஸ் லைஸ் அண்ட் ப்ரைட் டு கெட் வாட் தே வாண்ட். அப்போ ப்ரைடையும் அந்த டிசெப்ஷன் வச்சு வேணுங்கிறத அடையிறாங்க, ஏமாத்து வேலையும் செஞ்சு அடையிறாங்க. பரோக்கா பிரிட்டன்ஸ் டு பி வீக். பரோக்கா என்ன பண்ணுவான், தன்னை வந்து இம்பார்ட்டன்ட்னு சொல்லி சடிகோ வந்து அதை உடனே செலிப்ரேட் பண்ண போக, சித்தி வந்து அதை நம்பி என்ன பண்றா, ஏமாந்துட்டா. பியூட்டி அண்ட் ஃபேம். அதே மாதிரி லக்குன்லேயும் இந்த ஊர்ல தன்னை பெரிய ஆளா நினைச்சிட்டு இருக்கான், நான் பார் மாடர்ன் ஐடியாஸோட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. Beauty and fame. Siddhi becomes proud because of her beauty and magazine photos. Her fame makes her believe she is too good for Baroka until she is outwitted. ஓகே, சித்தி வந்து இந்த ஊருக்குள்ள பெரிய தன்னை பியூட்டியா நினைச்சிட்டு இருக்கா. அந்த மேகசின் போட்டோஸ் எல்லாம் அவளே அவளோட போட்டோவை பார்த்துக்கிட்டே இருப்பான். அவளோட புகழ்ல அவ என்ன நம்புறான்னா, பரோக்காவெல்லாம் எனக்கு சாதாரணம், எனக்கு பெரிய ஆள் காத்துட்டு இருக்கான்ற மாதிரி, இன்னைக்கு நான் தான் உலக புகழ் பெற்ற பேரழகின்ற மாதிரி அவன் நினைக்க ஆரம்பிச்சிடான். பரோக்கா ப்ரப்போஸ் பண்றப்ப கூட அவ வேணான்னு தான் முதல் நிராகரிக்கிறா. கன்னிங் வர்சஸ் இன்னசென்ஸும் தெரிஞ்சுக்கிறோம். பரோக்கா யூசஸ் கிளவர் ட்ரிக்ஸ் டு கெட் வாட் ஹி வாண்ட்ஸ். பரோக்காவை ஒரு கன்னிங்கான ஒரு கேரக்டரா பார்க்குறோம். லக்குன்லே வந்து எஜுகேட்டடா இருந்தாலும் ஒரு இமோஷனலான கேரக்டர். அவன் வந்து இன்னசென்டா தான் இருக்கிறான். இன் த எண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வின்ஸ் ஓவர் புக் நாலேஜ். ஓகே, ஒரு அனுபவம் தான் ஜெயிக்குது. சாதாரண ஏட்டுச்சேரக்கா மாதிரி இருக்கவன் தான் லக்குன்லே, பட் அனுபவம் வாய்ந்த பரோக்கா தான் ஜெயிக்கிறான்.
Okay. Now analysis ன்னு பார்த்தோம்னா Wole Soyinka uses humor, dance and storytelling to present a serious debate in a light-hearted way. இப்போ இந்த கதையில பார்த்தீங்கன்னா வித்தியாசமா டான்சிங் இருக்கு, ஸ்டோரி இருக்கு, ஒரு சீரியஸ் டிபேட் இது எல்லாம் வச்சுட்டு ஒரு ஜாலியான ஒரு 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 லைட் ஹார்ட் ஒரு சீரியஸ் டிபேட் தான். ஆக்சுவலா இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஒரு சீரியஸான விஷயம். எது மாடர்னிட்டிக்கும் ட்ரெடிஷன்ற ஒரு சீரியஸான டிபேட்டை லைட்டாக சொல்லிட்டு போறாரு ஒலே சோயிங்கா. லக்குன்லே வாண்ட்ஸ் சேஞ்ச் பட் ஹி டசன்ட் அண்டர்ஸ்டாண்ட் இஸ் ஓன் கல்ச்சர் வெல். லக்குன்லேக்கு சேஞ்ச் வேணும் தான், ஆனால் அவர் கல்ச்சரே புரியாம சேஞ்ச் வேணும்னு நினைக்கிறாரு. எதுல சேஞ்ச் வேணுமோ அதை தான் கேட்கணும். அவர் தேவையில்லாம சேஞ்சஸ் எதிர்பார்க்குற மாதிரி சொல்றாரு. பரோக்கா த வேர்ல்ட் இஸ் ஸ்மார்ட் அண்ட் நோஸ் ஹவு டு யூஸ் கல்ச்சர் டு ஹிஸ் பெனிஃபிட். பரோக்கா வேர்ல்ட் தன்னோட கல்ச்சரை, தன்னோட பாரம்பரியத்தை தனக்கேற்ற மாதிரி அதை சாதகமாக யூஸ் பண்ணிக்கிறாரு. Siddhi, who begins as proud and playful, ends up accepting that Baroka's power and influence are more valuable in her world. அப்போ சித்தியோட முடிவு கடைசியில என்ன நம்மளுக்கு புரிய வைக்குது? பரோக்கா மாதிரி ஆளுங்க தான் ஊருக்குள்ள தேவை, கிளவரா இருக்கணும், டிசீவ் பண்ண தெரியணும், இன்ஃப்ளூயன்ஸா பவர் இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப முக்கியம், அதுக்கு தான் வேல்யூ வந்து உலகத்துல அதிகம், அந்த மாதிரி விஷயங்களை புரிய வைக்குது. The play also highlights how progress can be tricky. பரோக்கா doesn't hate progress, he wants progress on his own terms. அதாவது பரோக்காக்கு ப்ராக்ரஸ் தேவையில்லை, வெறுக்கிறான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா அவன் விரும்புற இடத்துல, ஏன்னா போட்டோகிராஃபர் அலோவ் பண்றான், ஆனா என்ன பண்றான், ரயில்வே வர விட மாட்டேங்கிறான். எந்த இடத்துல தனக்கு நன்மை இருக்கோ அந்த இடத்துல தான் ப்ராக்ரஸ அலோவ் பண்றான் பரோக்கா. திஸ் மேக்ஸ் us திங்க் அபவுட் ஹவு டெவலப்மெண்ட் ஷுட் ரெஸ்பெக்ட் லோக்கல் ட்ரெடிஷன்ஸ். அடுத்து கன்க்ளூஷன். தி லைன் அண்ட் தி ஜுவல் இஸ் a rich, funny, thoughtful play. It explores the clash between old and new and how people deal with change. ஸோ இந்த விஷயங்கள் நம்ம ஆல்ரெடி பார்த்த விஷயங்கள் தான். ஒரு ஜாலியான ஒரு பிளே தான், சீரியஸா இல்லை, ஆனால் சீரியஸான தீம், ஜாலியான பிளே. இது கிளாஷ் பிட்வீன் ஓல்ட் அண்ட் நியூ தான் டீல் பண்ணுது. ஈவன் த லக்குன்லே டாக்ஸ் அபவுட் ஃபியூச்சர், இட் இஸ் பரோக்கா த வைஸ் ஓல்டு லயன் ஹூ வின்ஸ். ஓகே, லக்குன்லே வந்து ஃபியூச்சர் பத்தி பேசிட்டு இருக்கான், ஆனால் ஓல்டு லயன் பரோக்கா தான் ஜெயிக்கிறான். ரைட், த பிளே ஷோஸ் us that understanding your roots and knowing how to use power and tradition can be more effective than just having a book knowledge. அப்போ இந்த கதை மூலமா நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம வேறு நம்மளுக்கு தெரியணும். அதாவது நம்ம எங்க இருந்து வந்திருக்கோம், நம்ம கல்ச்சர் எப்படிப்பட்டது, இந்த விஷயங்களை முதல் நல்லா புரிஞ்சுக்கணும். பவர் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியணும், அதுதான் எஃபெக்டிவா இருக்கும். புக் நாலேஜ் ஒன்றும் நமக்கு பெரிய அளவு யூஸ் ஆகாதுன்னு சொல்லுது. த்ரூ சாங்ஸ், டான்சஸ் அண்ட் கிளவர் ஸ்டோரி டெல்லிங், Soyinka teaches us important lessons about culture, pride and wisdom in a way that is funny and easy to enjoy. ஸோ ஒரு சாங்ஸ், டான்ஸ், நல்ல ஒரு ஸ்டோரி டெல்லிங் மூலமா ஒரு அருமையான ஒரு கதையை ஒலே சோயிங்கா ஜுவல் அண்ட் லைன் அண்ட் ஜுவல் மூலமா நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. ஸோ வித் திஸ் வி எண்ட் திஸ் பிளே லைன் அண்ட் த ஜுவல். ஓகே, இன்னொரு எபிசோட்ல நம்ம இதுல இருக்கக்கூடிய முக்கியமான எம்சிக்யூஸ், அடுத்ததா இம்பார்ட்டன்ட் கொட்டேஷன்ஸ் இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Like and subscribe for more such videos.